ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜாவா எக்ஸ்ப்ளோரர் பேஜ். இந்த பேஜில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பப்ளிக் ஸ்டேட்டிக் வாய்ட் ஸ்ட்ரிங்கர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜாவா இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதுக்குரிய சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போம். இதில் பப்ளிக்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிருக்கோம். பப்ளிக்னா என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் மெயின் மெத்தடுக்கு தான் நம்ம பப்ளிக்னு சொல்லி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்துட்டு. ஸோ இப்போ பப்ளிக் நம்ம யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, இந்த பர்ட்டிகுலர் மெயின் மெத்தட நம்ம வந்துட்டு ஹோல் ப்ரோகிராம்ல நம்ம வந்துட்டு எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பேக்கேஜ்ல இருந்துனாலும் நம்ம வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் மெயின் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். டைரக்ட்டா நம்ம வந்துட்டு இந்த மெயின் மெத்தட் வந்துட்டு கால் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது பப்ளிக் பிரைவேட் இது இந்த பர்ட்டிகுலர் மெயின் மெத்தடுக்கு வந்துட்டு நம்ம பிரைவேட்டோ இல்லாட்டினா ப்ராடக்டோட இந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்மளால வந்துட்டு பேக்கேஜ்க்கு உள்ள மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணுமே ஒழிய வெளியே நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியாது. ப்ரொடக்டர் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதோட சைல்ட் கிளாஸஸ் ஒன்லி தான் அதை வந்துட்டு அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து பார்த்தோம்னா ஸ்டாட்டிக்னு சொல்லி இந்த பர்டிகுலர் மெயின் மெத்தடுக்கு வந்துட்டு ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதை ஏன் நம்ம ஸ்டாட்டிக் யூஸ் பண்றோம்னா நமக்கு தெரியும் ஜாவால வந்துட்டு மேக்சிமம் வந்து ஒரு ஒரு கிளாஸை அக்சஸ் பண்ணோம்னா அதுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஆப்ஜெக்ட் தேவை. ஆனா இந்த பர்டிகுலர் மெயின் மெத்தடை நம்ம இப்போ வந்து இப்போ இந்த மெத்தடை நம்ம ரன் பண்றோம். இப்போ அந்த வெல்கம்ங்கிற கிளாஸை ரன் பண்ணோம்னா நமக்கு அவுட்புட் பார்த்தோம்னா வெல்கம் ஆல் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த மெயின் மெத்தடை நான் கால் பண்றதுக்கு நான் ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணலாம். அப்போ இந்த மெயின் மெத்தட் வந்துட்டு இப்போ எப்படி ரன் ஆகி வெல்கம் ஆல் அப்படிங்கிற அவுட்புட் வந்துட்டு நமக்கு கிடைச்சது. ஜேஆர்இ என்ன பண்ணோம்னா எடுத்தோடனே நம்ம வந்துட்டு ஒரு ரன்னுங்கிற பட்டனை கிளிக் பண்றோம்னா கிளிக் பண்ண உடனே ஜேஆர்இ வந்துட்டு இன்வோக் ஆகும். இன்வோக் ஆகி ஃபர்ஸ்ட் வந்துட்டு எந்த கிளாஸ் வந்து பப்ளிக்ங்கிற ஆக்சஸ்ல இருக்குங்கிற மாதிரி செக் பண்ணும். நமக்கு தெரியும் இப்போ வந்துட்டு ஜாவால வந்துட்டு ஒரே ஒரு பப்ளிக் கிளாஸ் தான் வைக்க முடியும். மற்ற கிளாஸஸ்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா அது வெறும் கிளாஸ் தான் நம்ம வைக்க முடியும். ஆனா ஒரே ஒரு பப்ளிக் கிளாஸ் தான் இருக்கும். அந்த பப்ளிக்னு ஒரு கிளாஸை மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள தான் கண்டிப்பா வந்துட்டு மெயின் மெத்தட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பர்டிகுலர் மெத்தடுக்குள்ள தான் மெயின் மெத்தட் இருக்குன்ட்டு ஜேஆர்இ இன்வோக் ஆகி அந்த பர்டிகுலர் மெத்தடை வந்துட்டு கால் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ அப்படி கால் பண்ணணும் ட்ரை பண்ணும்போது இதில் வந்துட்டு நம்ம ஸ்டேட்டிக்னு யூஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ ஸ்டேட்டிக்னு யூஸ் பண்ணியிருந்தோம்னா வெல்கம் அந்த வெல்கம் மெயின் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்ட் இல்லாமலே அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டேட்டிக்கோட பர்பஸே இதுதான். ஆப்ஜெக்ட் இல்லாம அந்த பர்டிகுலர் மெயின் மெத்தட வந்து அந்த பர்டிகுலர் மெத்தட் வந்துட்டு நம்மளால இன்வோக் பண்ண முடியும். இதுதான் ஸ்டேட்டிக்கோட அர்த்தம். நெக்ஸ்ட் வந்துட்டு வாய்டுங்கிறது ஏன் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம்னா இதை வந்துட்டு பர்டிகுலர் மெயின் மெத்தட் வந்துட்டு ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா இது வந்துட்டு எதுவுமே ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்றதுக்காண்டி வாய்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மெயின்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு மெத்தடோட நேம். இது கண்டிப்பா வந்துட்டு நம்ம மெயின் தான் வைக்கணும். ஏன்னா ஜேஆர்இ வந்துட்டு ரன் ஆகி இன்வோக் ஆகும் போது வந்துட்டு இது வந்து ஒரு பப்ளிக்ங்கிற கிளாஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா மெயின் தான் அது வந்துட்டு மேக்சிமம் இது வந்துட்டு அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதனால கண்டிப்பா வந்துட்டு நம்ம கிளாஸ்ல ஜாவா ப்ரோக்ராம்ல வந்துட்டு ஒரு மெயின் மெத்தட் கண்டிப்பா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ்ன்னு ஏன் நம்ம சொல்றோம்னா இப்போ இந்த பர்டிகுலர் மெயின் மெத்தடை கால் பண்ணும் போதே இதை வந்து ரன் பண்ணும் போதே நம்ம வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இன்புட்டை வந்துட்டு நம்ம இது வந்து ஆப்ஷனல் பேராமீட்டர் தான். இந்த பேராமீட்டருக்கு வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். இந்த பேராமீட்டர் நம்ம கூட அக்சஸ் பண்ணனால அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்போதைக்கு நம்ம இதுல வந்து நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்படி கொடுக்கணும்னு நினைச்சோம்னா அதை நம்ம வந்துட்டு கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கலாம்னா இப்போ வந்துட்டு எக்லிப்ஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரன்னர்ஸ் கொடுத்து அதில் வந்து ரன் கன்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. இந்த ரன் கன்ஃபிகரேஷன்ஸ்க்கு உள்ள போயிட்டு ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு டேப் இருக்கு. இந்த டேப்பை கிளிக் பண்ணி இதுல ப்ரோக்ராம் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கா. இந்த ஆர்குமெண்ட்ஸ்ல நம்ம வந்துட்டு கொடுக்கலாம். ஸ்பேஸ் விட்டு கொடுங்க. இது எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரிங்கா தான் வந்துட்டு அதை ஆக்சஸ் பண்ணும். நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன இன்புட் கொடுத்தாலுமே அதை ஒரு ஸ்ட்ரிங்கா வாங்கி அதை ஒரு அறையா இதை வந்துட்டு ஒரு அறையா வந்துட்டு ஸ்ட்ரிங் அறையா வந்துட்டு இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸ்டோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு எல்லாமே இண்டெக்ஸ் வைஸா வந்துட்டு நம்ம இப்போ கொடுத்த இன்புட் பேராமீட்டர் வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த பேராமீட்டர் வந்துட்டு நான் இப்போ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ args of 0 நான் இப்போ கொடுக்குறேன்னா இப்போ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இப்போ ரன் பண்றேன். args of 0 நம்ம வந்துட்டு என்ன கொடுத்தோம் 1 2 3 4 வரிசைகளாக கொடுத்தோம். ஸோ இப்போ வந்துட்டு 0th பொசிஷன் வந்துட்டு எனக்கு 1 இருக்கு. இப்போ args of 0க்கு பதிலாக args of 3 அப்படின்னு நான் ஆக்சஸ் பண்றேன். ஆக்சஸ் பண்ணோம்னா எனக்கு 4ன்ட்டு அவுட்புட் வரும்.
இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல 4ன்ட்டு அவுட்புட் வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நமக்கு மேக்ஸிமம் நம்மளோட லென்த்தே 4 தான். ஆர்க்ஸ்லாம் 4 பேராமீட்டர் தான் கொடுக்கும். ஆனால் அப்போ 5வதா ஒரு பேராமீட்டர் அப்போ 4th இண்டெக்ஸ் நான் இப்போ வந்து அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்படி ட்ரை பண்ணும்போது இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் வந்து எரர் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஏன்னா நமக்கு வந்துட்டு 4 பேராமீட்டர் தானே நம்ம இன்புட்டா கொடுத்துருக்கோம். ஆனா இதுல வந்துட்டு நம்ம 5வது பேராமீட்டர் நம்ம அக்சஸ் பண்ண ட்ரை பண்றோம். அப்படிங்கும்போது அந்த பர்ட்டிகுலர் இண்டெக்ஸ் வந்துட்டு இல்லங்கிறதுனால நமக்கு வந்துட்டு எரர் வருது. நெக்ஸ்ட் இதுல வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது. நம்ம வந்துட்டு ஆர்க்ஸ் தான் வைக்கணும்ட்டு அவசியம் இல்லை. ஆர்க்ஸுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு இப்போ இதை இன்புட் அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ ஸ்பெசிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல இன்புட் அப்படின்னு சொல்லி இப்போ இங்க கொடுக்குறோம். இப்போ இன்புட் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தோம்னா இதை அக்சஸ் பண்ணிக்கலாம். தென் இது வந்துட்டு நேம் வந்துட்டு ஆர்க்ஸ் தான் கண்டிப்பா வைக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. நம்மளோட விருப்பம் தான் நம்ம கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தேட்ஸ் இட் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் நம்மளோட வீடியோவில் வந்துட்டு ஃபர்தராக ஜாவா ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் சம் டிப்ஸு தென் தென் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ் ரிலேட்டடான ஜாவா வீடியோஸ் எல்லாமே இந்த இதில் கன்சிக்வெண்ட்டாக நம்ம போட போகிறோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சேனலை. தேங்க்யூ பை.